நாங்கள் நோட் பண்ணையிலே ஆனால் கனடாவில் வந்து நான் நோட் பண்ணியிருக்கிறார். அவர் மேலே ஒரு சமூக ஆர்வலர். பாருங்கள் ஒட்டி போய் கிடக்கு என்ன வந்தா நாய் சரியாக ஒட்டி போய் இருக்குது. வளர்க்குற நாய்களுக்கு கொடுக்க இல்லை மொண்டை பட்டியா வளர்த்த நாய்க்கு யார் சாப்பாடு வைக்க போயினா. இந்த நாய்களை வந்து நாங்கள் மீட்டெடுத்து உங்களோட காப்பகத்தில் வந்து சேர்க்கலாம்னு கேட்டிருந்தோம். காகத்துக்கு சாப்பாடு இல்லாம பாருங்க, காகம் விஞ்சால எப்படி குவியுதுன்னு. அவன் இருந்து கொண்டே கடிப்பு, இது விட்டுட்டு போயே கடிப்பு. கல்லர் ஒரு பக்கம் அன்பளிப்பு சுவிஸ் தையிட்டி ஒன்றியம் என்று சொல்லி இருக்குது. கேசரி வீதி என்று சொல்லி போட் போட்டிருக்கு. நாடஞ்சீர் வருது இல்லை, மேனேஜரஞ்சீர் வருது இல்லை, ஒன்றுமே சரி வருது இல்லை. இந்த பாருங்க வீட்டு ஆலமரம் இப்படி முளைச்சிருக்கேன். வீட்டோட ஒரு விக்ரம் ஒன்றும் இல்லை. அவன் இப்படி கூடாரம் அடித்து அதுக்குள்ளே தண்டை புத்த பெருமானை வச்சு தான் வணங்கி இருக்கு. புக்கைய அதை இதை செய்து அதில் படைச்சு கும்பிட்டுட்டு வாழ. இப்போ நான் தெரியுது அதுக்கு அவர் இல்லையாண்டு. அவர் இல்லாமல் நான் புத்த பெருமானுக்கு வச்சு தள்ளினேன். இது மாதிரி வந்து மேலும் உங்களை கஷ்டப்பட்டாக்கள் சாப்பாடு இல்லாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவைகளுக்கும் இப்படி செய்தால் நல்லா இருக்குமென்று என்ற ஒரு அபிப்பிராயம். வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த காணொலி வந்து ஒரு புது காணொலியாக இருக்க போது, ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போகுது. என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிற்கிறோம் வந்து சுகாதார வைத்திய அதிகார பணிமனை தெல்லிப்பள்ளியில் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோம், என்ன விஷயம், இந்த காணொலி என்னத்தை உள்ளடங்க போகுதுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். உங்களுக்குடியிடம் அந்த பிரதேசத்தில், அதாவது கேகேஎஸ் பிரதேசத்தில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்ட பிரதேசம் 2 பேர் நாங்கள் காட்டியிருந்தோம். அதில் வந்து நாங்கள் நோட் பண்ணையிலே, ஆனால் கனடாவில் வந்து நான் நோட் பண்ணியிருக்கிறார். அவர் மேலே ஒரு சமூக ஆர்வலர். என்னென்னு சொன்னால் அந்த நாய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் வந்து சரியான பாசமானவர். வீடியோவில் நாங்கள் நோட் பண்ணையில் அவர் நாங்கள் சொன்ன விஷயத்தில் கவனித்தார். அங்கே 4-5 நாய் இருந்ததுன்னு கவனிச்சிருக்கார். அதை பார்த்துட்டு எனக்கு கண்டெக்ட் பண்ணி காய்ச்சிருந்தார். என்னென்னு சொன்னால் அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் வந்து இராணுவத்தின் நாய்கள், கைவிடப்பட்ட நாய்கள் இருந்தது. அந்த நாய்களோட கண்டிஷன் என்ன மேனு கேட்டார். யார் சாப்பாடு வைக்கிறது கொள்வது என்ன மேனு கேட்டிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தோம் வந்து அங்கே தன்னந்தனி அன்றைக்கி இப்போ அந்த மீள்குடியேறின ஆக்கள வீடுகளுக்கு தஞ்சம் பூந்திருக்கு நாய்கள்னு சொன்னோம். அவையிட்டையும் போயிட்டு அடுத்த நாள் நான் போட்ட காணொலியில் பார்த்துருக்கலாம். அதில் சொல்லியிருந்தோம் வந்து அவன் அந்த வீட்டுக்கார் சொல்கிறார், அந்த ஐயா வந்து என்னென்னா ஒரு வீட்டை 5 நாய் நிற்கிது, சாப்பாடு கொடுக்குறதுக்கே காணாது அந்த அவங்களால. அந்த 5 நாளுக்கு சாப்பாடுக்க காணாது. அதால் வந்து தங்களுக்கு கஷ்டம்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் அந்த விஷயத்தை அவருக்கு சொல்லியிருந்தேன். கேடாவில் இருந்த காய்ச்சி ஐயா அவர் என்னடா தன் பேர் வந்து குறிப்பிட வேண்டாம்னு விரும்பல. அவர் வந்து தன் பேர் குறிப்பிட வேண்டாம், தன் ஃபோன் நம்பர் கடைசி நம்பர் சொல்ல சொன்னார். 521 வருது கடைசி நம்பர். கேட்டிருந்தார் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, தாங்க காசு அனுப்புகிறேன்னு சொல்லி. எனக்கு இது நான் யூடியூப் சேனல் தொடங்கி தான் முதல் அனுபவம். இப்படி ஒரு கேட்டு செய்கிறாங்கன்னு. சரி ஓகே, அவர் ஆசைப்படுறாரு, நாங்கள் ஓகே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவர் 2 முதல்ல சாப்பாடு போடுவோம்ட்டு தான் சமைச்சு நாங்கள் சாப்பாடு போடுவோம்ட்டு. ஆனால் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு 2 நாளைக்கு சாப்பாடு போட்டு பிரயோசனம் இல்லை. செஞ்சால் அது அவங்களோட அந்த நாயின் லைஃப் டைம் ஃபுல்லாகி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும். அது அந்த நாய் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி, அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் அவருக்கு சொன்ன வந்து ஓகே, நான் எங்களுக்கு திரு ஆறுமன்சூரோட வந்து பேட்டி எடுத்த இடத்துல கேகேஎஸ்சில் சந்திச்சாங்களே, திருமுருகன் சார் சந்திச்ச இடத்துல அவர்கிட்ட கண்டெக்ட் நம்பர் கிடைச்சிது. அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அவரோட கதைச்சிருந்தோம். அவர் ஒரு சிவபூமி நாய்கள் காப்போம்ண்டு, சிவபூமி நாய்கள் காப்போம்ண்டு இயக்கட்சியில் வச்சுருக்கிறார். அப்போ அவரோட தொடர்பு கொண்டு கேட்டோம் வந்து இந்த நாய்களை வந்து நாங்கள் மீட்டெடுத்து உங்களோட காப்பகத்தில் வந்து சேர்க்கலாம்னு கேட்டிருந்தோம். அந்த விதத்தில் வந்து அவர் வந்து உடனே எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஓம் நீங்கள் செய்யலாம். அவருக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தேன். என்னென்னு சொன்னால் அந்த நாய்களுக்கு வந்து ஏஆர்வி தடுப்பூசியும் மற்றது சொறி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசியும் போட்டு அந்த ஏஆர்வி புத்தகம், அந்த நாய்களுக்கான ஒரு புத்தகம் கார்ட்டூன் தருவாங்க. அந்த கார்ட்டை நீங்கள் வச்சு தந்தீங்கன்னா நாங்கள் தங்களோட காப்பகத்தில் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்தோம், அவருக்கு நாங்கள் எங்களை கனடாவில் வந்து கேட்டவருக்கு நாங்கள் விஷயத்தை சொன்னோம், இப்படி கதைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்ல அவர் அப்போ சரி ஓகே நல்ல விஷயம், அப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு எது படுதோ நீங்கள் அதை செய்யுங்க. சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா கொடுங்க, அல்லது நீங்கள் காப்பகத்தில் சேர்க்க போகிறீங்களா சரிங்க, உங்களோட விருப்பத்துக்கு எதை செய்யுங்கண்டு உடனே அக்கௌண்ட் நம்பர் போட்டு அந்த பின்னேரம் அக்கௌண்ட் நம்பர் போட்டுனா நைட்டே காசு அனுப்பிட்டார். உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் காசு. இப்போ அவர் காசு அனுப்பினா பிறகு நாங்கள் இருக்கலாது வேலை செய்யணும். ஸோ டக்குன்னு நாங்கள் வந்தோம். ஓகே நாங்கள் வந்து இங்கே கோல் பண்ணி கதைச்சிருந்தோம். தெளிப்பில் அதான் சுகாதார வைத்திய பணிமனையில் வந்து கோல் பண்ணி கதைச்சிருந்தோம். அவங்க சொன்னாங்களோ ஓகே பிரச்சனை செய்யலாம், ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று தாங்கன்னு சொல்லி சுகாதார வைத்திய அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்துனாங்க. அந்த அவங்க வந்து நாளைக்கு வந்து அதுக்குரிய அந்த தடுப்பூசிகளை போடுறதா எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அந்த நாயின் அந்த தடுப்பூசி போடுறதுன முக்கியத்துவத்தை பற்றியும் நிறைய விளங்கப்படுத்தி இருந்துச்சுன்னா, அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு நாய் கடித்தா பிறகு அந்த ஆளை காப்பாற்றுறதுக்கு செய்கிற செலவை விட
ஒரு 50 ரூபா ஊசி போட்டால் அந்த நாய் வந்து கடித்தாலும் 90% பாதிப்பு அந்த ஆளுக்கு இல்லை, ஒரு நபருக்கு வராதுன்னு சொல்லி நிறைய எங்களுக்கு ஆலோசனைகளும் சொல்லியிருந்தார். அதை நாங்கள் இங்கே சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறோம். உண்மையாக தானே என்ன சொன்னால் ஒரு சென்னாய் வந்து ஒரு ஆளுக்கு கடிச்சா அதை அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக போடப்படுற மருந்தின் செலவு 50,000 ரூபா முடியுமா இலங்கை காசில். ஏஆர்வி ஏஆர்எஸ்ன்னு சொல்லி 2 ஊசி இருக்குது. அந்த ஊசிகள் வந்து சரியான விலை கூடுனதுன்னு சொன்னாங்க. இப்படி கட்டாக்காளி நாய்களுக்கு போடுற ஊசின்ற பெறுமதி வந்து 50 ரூபா. அப்போ அதால் தான் வந்து இலங்கையில் என்ன செய்கிறாங்கன்னா கட்டாக்காளி நாய்களை தெரிவு செஞ்சு கண்டுபிடிச்சி அந்த தடுப்பூசியை வழங்கி கொண்டிருக்கணும். அந்த 50 ரூபா ஊசியை போட்டால் அந்த நாய் கடித்தாலும் அந்த ஏஆர்வி ஏஆர்எஸ் வந்து ஊசிகள் போட தேவையில்லை. அப்போ விசர் நாய் தடுப்பூசி வந்து அவைக்கு செலவை வந்து குறைச்சி கொள்ளாமன்றக்காக இந்த திட்டம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நல்ல விஷயத்தையுமே சொல்லியிருந்தார் வந்து இந்த விஷயம் ஆக்களை போய் சேரணும்னு சொல்லி அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஊராக போய் அறிவிப்பாங்க எல்லோரும் நாய்களுக்கு ஊசி போட வர்றோம்னு சொல்லி அறிவிக்கைகளை கண்டிப்பாக நீங்கள் ஊசியில் போடுங்க. ஏன்னா அது உண்மையில் எல்லோரும் உயிரையும் காப்பாற்றுற விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பொருளாதார நிலைமையில் வந்து ஊசிகள் வந்து இப்போ இல்லை இங்கே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த நாய்களுக்கு போகிற தடுப்பூசியை வந்து பஞ்சிப்படாமல் போடுங்க. போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதைத்தானே சொல்லியிருந்தார் வந்து. அப்போ நாங்கள் இனி வந்து என்ன செய்யப்போனால் நாளைய தினம் வந்து எங்களுக்கு நாய்களை வந்து பிடிச்சி வைக்க சொன்னாங்க. நாங்கள் இப்போ அதுக்கான வெயிலத்தில் நாங்கள் இறங்க போகிறோம். நாளைய தினம் வந்து அந்த நாய்களுக்கான தடுப்பூசிகள் போட்டு தந்த பிறகு நாங்கள் வந்து அந்த காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இப்போ என்ன ஒரு பயம் எங்களுக்கு இப்போ நாய் எப்படி பிடிக்க போகிறோம்ன்றதான் இப்போ எங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா அது ஊசி போட்ட நாயா ஊசி போடாத நாயா தெரியலை. அப்போ நமக்கு ஆப்பு வைக்கிறது தெரியாது. அதனால் அதுக்குரிய முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாயும் நாய்களை பிடிச்சி வந்து ஊசி போடுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் நம்புகிறோம். சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெல்லிப்பள்ளியில் நாங்கள் போயிட்டு கதைச்சிருந்தோம். நாங்கள் கதைச்சிருந்த போலவே நாளைய தினம் ஏஆர்வி போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏஆர்வி ஊசி வந்து எடுக்கிறது தட்டுப்பாடாக இருந்துச்சு. வேறு பிரதேசங்களில் இருக்கிற பணிமனையை தொடர்புன்னு கேட்டுச்சுன்னா அங்கே ஊசி தட்டுப்பாடாக இருந்தபடியாக எங்களுக்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகலாம் இருந்துச்சு. அதோட வந்து 2வது காரணம் வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த நாய்களை வந்து சரியாக பாதுகாப்பாக பிடிச்சி ஊசி போடுறதுக்கான ஆக்களும் எங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அதன் காரணமாக நாங்கள் முதலே முடிவெடுத்த போல் நாய்களுக்கு சாப்பாடுகளை கொடுப்போம்னு சொல்லி முடிவெடுத்தோம். விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற நாய்களின் எண்ணிக்கையை வந்து எத்தனைன்னு சொல்லி கணக்கெடுக்க வந்திருந்தோம். பார்த்த இடத்துல எங்களுக்கு அதில் பார்க்கக்கூடிய இருந்துச்சு ஒரு 10 நாய்கள்கிட்ட இருந்துச்சு. 2வது நாள் நாங்கள் போட்ட திட்டத்தின்படி நாய்களுக்கான உணவுகளை வழங்குவோம் என்று ஆரம்பித்தோம். இது பிரபலியமான வெதுப்பகம் வந்து காங்கேயன் வெதுப்பகம். எனக்கு தெரியறதுக்குதே கனகாலம் தொட்டு நான் இங்கே பான் வாங்குகிற வழக்கம். அதாவது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பான். ஸோ நான் இங்கே தான் வாங்கி கொண்டு காங்கேய சந்துரையை போக போகிறேன். நாங்கள் பேக்கருக்குள்ளே போயிட்டு பான் கேட்டிருந்தோம். அவங்க நாங்கள் கேட்ட மாதிரியே பான் எல்லாம் அவங்களுக்கு நாய்க்கு போடக்கூடிய மாதிரி கட் பண்ணி எல்லாம் தந்திருந்தாங்க. அதோட இந்த காங்கேயன் வெதுப்பத்தை பற்றியும் கொஞ்சம் விஷயங்களை கேட்டிருந்தோம். இது வந்து காங்கேயன் பேர் இருக்குல்ல, இது வந்து காங்கேய சந்துரையில் இருந்துச்சா? இல்லை, இப்போ காங்கேயன் பேர் வச்ச காரணம் வந்து ஆல்ரெடி காங்கேய சந்துரை இருந்ததா இல்லை மாவட்டத்தில் முதல் இருந்தது? அதான் காங்கேயன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பான் 900 180 ரூபா போகுது ஒரு ரூபா பான் யாழ்ப்பாணத்தில் தற்போதைய நிலவரம். ஓ நன்றி அண்ணா. நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு போயிருந்தோம். அந்த பிரதேசத்தில் போனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து டெய்லி எங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் வர முடியாது. அதால் வந்து என்ன செய்தோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு ஐயா ஒரு ஆளை தெரிவு செஞ்சோம். அவர் மூலமாக வந்து டெய்லி அந்த நாய்களுக்கான உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்குகளை செய்திருந்தோம். அது சம்மந்தமாக நாங்கள் அவருக்கு தெளிவுபடுத்தினோம். அவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் தான் அதை செய்கிறேன்னு சொல்லி. அதால் வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நாங்கள் நினைச்ச போலவே ஒவ்வொரு நாளும் நாய்களுக்கான உணவுகள் கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ இதில் எத்தனை பேர் வந்துட்டாங்க குடியிருக்க மக்கள்? இதில் இப்போ திறந்ததுக்கு இஞ்சால ஒரு இன்னும் வேறு இல்லை ஒரு திறமை ஒரு மாதத்துக்கான சாப்பாடு காசாக போய் அனுப்பியிருக்கார். ஐயாடு தான் நம்ம முழு பொறுப்பையும் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதைத்தான் இன்றைக்கு நான் ஃபுல்லாக போட போகிறேன். அப்புறம் மிச்சம் ஐயாவை நான் போடுவேன். ஐயா நம்பிக்கை அந்த இதில் நான் அப்படி ஐயாடுனா நாளைக்கு நான் வந்து இந்த காசு வந்து ஐயாட்ட வந்து ஃபுல்லாக நான் கொடுத்துருவேன். ஐயாட்டியே பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. ஐயா டெய்லி சாப்பாடை போட்டு பழகிடுங்கப்பா சாப்பிடு. பாருங்கள் ஒட்டி போய் கிடக்கு. என்ன வந்தால் நான் சரியாக ஒட்டி போயிருக்கு. சாப்பிடலாமா சாப்பிடுது. நாங்கள் இதான் இப்போ முதலாவது திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். முதலாவது நாய் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அங்கால இருக்க நாயிலெல்லாம் போட போகிறோம். இண்டையில இருந்து நான் தொடக்கி விட்றேன். ஐயா தான் பிறகு இண்டையிலேருந்து முழு நாளும் ஐயா நாய்க்கு சாப்பாடு வைக்க போகிறாரு. ஓகே வாங்க ஐயா அங்கே வைப்போம். ஐயா கண்டோன்னே வருது. என்னோட ஐயா வைக்கிற வர்றானே வீட்டு என்ன
ஓ இதுதான் கொஞ்சம் அந்த கிட்ட வராமல் நின்று பயந்து வந்துச்சு அந்த நேரம் மற்ற நேரம்லாம் கொஞ்சம் கிட்ட வந்தது கொஞ்சம் கிட்ட வர நின்றுச்சு இல்லை சரியான பசியில் பாருங்க என்ன இந்த நாய் வந்து எங்கேன்னு சொன்னால் அந்த அதுக்குள்ள என்னவோ சாப்பாடை தேடி எடுத்துக்கொண்டுது நாங்கள் வர்ற நேரம் இப்போ சாப்பாடை கண்ணோட சாப்பிடுது சந்தோஷப்படும் காகத்துக்கு சாப்பாடு இல்லாம பாருங்க காகம் இஞ்சால எப்படி குவியுதுன்னு உண்மை தானே பாருங்க இது முந்தி பழைய கிச்சன் அவங்கடே என்ன சமையல் சாப்பாடு எல்லாம் இதுக்குள்ள பாவி கேட்கலன்னு சொன்னால் இந்த பிரதேசத்துக்குள்ள அதிகமான சாப்பாடு கழிவுகள் கொட்டணும் என்ன அதிகமான கழிவுகள் கொட்டுன்ற இடத்துல நிறைய காகங்கள் நாய்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அவங்களெல்லாம் இல்லாமல் போனால் அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாம் வந்து பசி பட்டினியோட இங்கே பாருங்கள் எவ்வளோ காகம் சுற்றி வந்துட்டேன்னு சொல்லி இந்த அவ்வளோத்துக்கு வந்துட்டு சுற்றி ஏன் அங்கே பாருங்க அங்கே கிழிஞ்சு வந்துட்டேன் வாங்க தெரிஞ்சு எட்டுட்ட போட்டான் எல்லாருக்கும் எட்டுட்ட போட்டுருவோம் இங்கே வா கையை கடிச்சிட்டு போடுறாங்க நிற்கிறத பார்த்து இந்த நேரம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிடுது என்னடா சொன்ன பார்க்க தெரியுது இல்லை சாய்ஸ் அங்காள் நிற்கிறான்னு சரியா முதல் பார்த்ததை விட ஒட்டி போட்டுது இது கொஞ்சம் சாப்பாடு அடைக்கிற வழியாக நான் கொஞ்சம் ஓகே நிற்கினேன் இந்த 3 நேரம் தான் இந்த வீட்டுக்காரர் இந்த இங்கே வீடு இருக்கிற வீட்டுக்காரர் சொல்லிச்சினா இந்த 3 நேரம் விடுங்கோ தங்களை பாதுகாப்பாக இருக்குமென்னு சொல்லி அவை தாங்கள் இந்த நேரம் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிச்சினா பார்க்க தெரியுது என்னடா அங்கால பார்த்த நேரம் எல்லாம் முதல் நேரம் எல்லா நேரம் முதல் நல்ல உடம்பாக இருந்தது இப்போ அங்கால பார்த்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வயிறு ஒட்டி போயிட்டு இந்த நேரம் எல்லாம் வந்து உடம்பாக இருக்குது அப்போ சாப்பாடு கிடைக்குன்னு தெரியுது இவைக்கெல்லாம் வந்து நோம்பில் குடிக்கணும் இருக்கும் என்ன சில நேரம் சாப்பிடு அது என்ன பயத்தில் இல்லை நிற்குது சாப்பிடு 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 ஒரு மாதிரி நாளுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சுட்டோம் டோட்டலாக 7 நேரம் என்ன 6 7 8 நேரக்கிட்ட நின்றது எங்கள்கிட்ட 8 நேரக்கும் நாங்கள் சாப்பாடு வச்சுட்டோம் நாளைக்கு நாங்கள் வந்து ஐயாட்ட மிச்ச காசெல்லாம் நான் கொடுத்துருவேன் ஐயா தான் நீ வைப்பேன் சாப்பாடு சும்மா நாங்கள் கிடக்கிற வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் 3ஆம் நாளும் பேக்கரி போய்ட்டு பானை வாங்கி கொண்டு போயிருந்தேன் போயிட்டு அவருக்கு முழு தொகையும் வந்து கையளிக்கிறதுக்காக சென்றிருந்தேன் அந்த காட்சிகள் வந்து இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் வந்து ரங்கின உடனே நான் வந்து மோடிச்சில் விட்ட உடனே மோடிச்ச சத்தம் கேட்டு நான் வேறு வந்துட்டுது எனக்கிட்ட நேற்று சாப்பாடு போட்ட ருசியில் பாருங்க அதில் வந்துட்டாங்க இது கொஞ்சம் மோசமாக நின்றுனா நான் இப்போ ஓகே இருக்குது முதல் நாளுங்களும் பார்க்க கிட்ட வர இல்லை ரஃபாக நின்றுச்சு நானும் போடுவேன் எனக்கு இருக்கு இஞ்சி பா நீ இஞ்சி பா இஞ்சி பா இஞ்சி பா அங்கேயும் நிற்குது ஆக்கள் இப்போ க்ளோஸ் ஆகிட்டேன் ஆக்கள் என்ன தொடலாமா கடிச்சு விட்டுருவியா இது புதுசு போல்ல என்ன ஓ நேற்று இவரே இல்லை காணாமல் என்ன நாள் புதுசு பாருங்க 2 தான் நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள்கிட்ட சாப்பிட பா ஓம் சார் இன்னும் நான் போடல ரெடி பண்ணல கொஞ்சம் இந்த இது புதுல என்ன இது புதுசு இவர் புதுசு அதுக்கு தான் போடும் இது வந்து உங்களோட வீட்டு அந்த 2 இப்போ எங்களை பின்னால் வேற தொடங்கிட்டு இவைக்கு போட்டாச்சு இந்த அந்த 3 பேரும் டார்கெட் பண்ணாச்சு வெள்ளை கேன நினைக்குது என்ன இது அங்கே நின்றதா இல்லையா எனக்கே குழப்பம் புதுல படுத்திருந்தேன் எலும்பினது அப்போ இது போயிடுறேன் அவள்டாக்கோ
இன்றைக்கு இதோட 3வது நாள். இன்றையோட இந்த நிகழ்ச்சி திட்டம் முடியுமென்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த ஐயா தான் இனி இந்த நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு பொறுப்பேற்றிருக்கார். உண்மையில் இவரோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த கனடாவில் இருக்கிற அண்ணா கேட்டிருந்தவர். இனி வந்து டிரெக்டாக வந்து இந்த ஐயாவை அவர் கண்டெக்ட் பண்ணி இந்த விஷயங்கள் செய்வார். இந்த மாதத்துக்குரிய காசு இதில் இடக்கு, இந்த மாதத்துக்குரிய இந்த இதில் இருக்க இந்த பிரேசத்துக்கு நாய்களுக்கு சாப்பிட போகிறது காசு இந்த ஐயாட்ட கொடுக்க சொன்னார். அதை நான் 2 நாள் வந்திருந்தேன். நேற்றும் பான் வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கு வாங்கிட்டு வந்தேன். 5 ராத பான் வந்து 900 ரூபா, 2 நாளைக்கு 1800. அதோட அவர் என்னையும் வந்து காசு எடுக்க சொன்னார். நான் சொன்னேன் இங்கே வந்ததுக்கு நான் வேணான்னு சொன்னேன். இல்லை எடுங்கன்னு சொல்ல நான் அப்போ ஓகே சைட்டு உங்களை பெட்ரோலுக்கு அது 1000 எனக்கு காணுமென்னு சொன்னேன். அப்போ 2800 ரூபா. ஸோ இதில் வந்து அவர் டோட்டல் அனுப்பினது 30,000 ரூபா. 2002 27,200 ரூபா வந்து இதில் இருக்குது. பண்ணி பாருங்க ஐயா. 20, 22, 27,200 சரியா. இதில் வந்து 27,200 ரூபா கொடுத்துருக்கேன். 30,000 ரூபாயில் இப்போ எல்லாம் பேலன்ஸ் முடிஞ்சுது. எனக்கு சந்தோஷம். அவர் என்ன நம்பி தந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இனி ஐயா தொடர் கொண்டு இனி அவர் மாதம் செய்கிற பிளான் இருக்குது. உண்மையிலே சந்தோஷம். ஆனால் எனக்கு சின்ன இது உண்டு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிப்பாங்க, இவன் நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டார்கள் இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனால் அதுவும் உண்மை தான். ஆனால் செய்வாங்க நிச்சயம் வந்து இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டால் உதவி செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து இந்த நாயில் கொஞ்சம் பாசம். இந்த கனடாவில் இருக்க அண்ணாவுக்கு வந்து அவர் வந்து இந்த பிரதேசத்துக்குலாம் அவருக்கு விருப்பம். இந்த பிரதேச நாயில் பார்த்தோன்னே அவருக்கு சரியாக கவலைப்பட்டு அவர் நாய்களுக்கு உதவி செய்யணும்ட்டு இந்த சாப்பாடு கொடுக்கணும்ட்டு ஆசைப்பட்டவர். அதால் வந்து அவர் இந்த செய்துட்டதை அவர் என் மூலமாக வந்து தொடர்பு கொண்டு செய்தவர். நானும் சந்தோஷமாக முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த சந்தோஷம். இது மாதிரி வந்து மேலும் உண்மையில் கஷ்டப்பட்டாக்கள் சாப்பாடு இல்லாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவைகளுக்கும் இப்படி செய்தால் நல்லா இருக்குமென்று என்ற ஒரு அபிப்பிராயம். இன்றைக்கும் வந்து நாங்கள் நாளைக்கும் வந்து சாப்பாடை போட்டுவிட்டு ஐயாண்ட டீட்டெயில்ஸ் எடுத்து நான் கனடாவில் இருக்க அண்ணாக்கு அனுப்பிவிடுவேன். இனி வந்து டிரெக்டாக கனடாவில் இருக்க அண்ணா ஐயா தொடர்பு கொள்வார். சந்தோஷம் தானே? ரைட். ஐயா ஓகே தான் செய்கிறேன்னு சொன்ன வழியா ஓகே ஐயாண்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் தர சொன்னார். எனக்கு சந்தோஷம். நான் இதில் இந்த நாயலுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்காலே நீங்கள் பார்க்க போகிற காணொலி என்னென்னு சொன்னால் கேசரி வீதி என்று சொல்லி, நாங்கள் இந்த பிரதேசத்திலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போக கேசரி வீதி என்று வருது. இந்த நிதி உதவி வழங்கிய அந்த கனடா அண்ணா வந்து இந்த கேசரி வீதி இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அண்ணா தான். ஸோ அவருக்காகத்தான் இந்த பிரதேசத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அவர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த பிரதேசத்தை நான் ஒரு காட்டுறேன். நீங்களும் வேறு யாரும் கேசரி வீதி இங்கால பிரதேசத்தில் வந்து வசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட பிரதேசங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி புலமைந்த உறவுகள் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அரச மரம் ஆலமரம் நிற்கிது, மரம் வந்து நிற்கிது. இப்போ சின்னதாக அந்த இதில் ஒரு வைர கோயில். அம்மா இதான் கேசரி வீதி. ரைட். இது என்ன வைரவர் கோயில்? என்ன வைரவரம்மா இது? நாதம்பிரான். பழைய காலத்துலேருந்து இருந்ததா இல்லை அது இப்போ தான் இருக்கா? இல்லை, அது பழைய காலத்துலேருந்து இப்போ தான் கோயில் கட்டினவை. இப்போ தான் கோயில் கட்டினவையா? ரைட். உங்களை எப்போ இங்கே விடுவிச்சது இந்த பிரதேசம்? இது இப்போ 2 வருஷத்துக்கு மேலே. 2 வருஷத்துக்கு மேலே அதுக்கு முன்னாடி விடுவிக்கல இந்த பிரதேசம் எல்லாம்? 2-3 வருஷம் ஆச்சு இது விடுவிச்சு. நீங்கள் முதலிடம் எதங்க இருந்தீங்க? உலகம் சுத்தினதான். இந்தியா வரையும் போயினேன். இந்தியாவில் எங்கே இருந்தது? சென்னையில். இப்போ கிட்டலாம் வந்தீங்க அப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி? இல்லை நாங்கள் இங்கே வந்து பிரச்சனை தீர்ந்துட்டு தானே வந்தோம். வர இங்கே யாழ்ப்பாணம் விடையில்லை. இன்னும் ஒரு இடம் மாவாழைக்கு இருந்து கடைசியாக இந்தியாவில் வந்து 2 வருஷம்தான் எங்களுக்கு விட்டு இப்போ தான் வீடு கட்டினாங்க. கட்டி இருக்கிறேன். இந்த போட் செய்ததான் வேணாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ் தையிட்டி ஒன்றியம் என்ன அன்பளிப்பு சுவிஸ் தையிட்டி ஒன்றியம் என்று சொல்லி இருக்குது. கேசரி வீதி என்று சொல்லி போட் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து இன்னுமே ஆக்கள் வேற இல்லை. என்ன வந்து பார்த்தவையா தங்கட வீடு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கணும் போல. ஆனால் செய்கிறாண்டா நிறைய காசு வேணும். அவன் வளர்த்து போட்டு அவன் போயிருக்க விட்டுட்டு போயிட்டான். விட்ட உடனே அதுகள் ஓடி திரியாண்டு திரியுது. வளர்க்குற நாய்களுக்கு கொடுக்க இல்லை. மண்ட பட்டியா வளர்த்த நாய்க்கு யார் சாப்பாடு வைக்க போயினா ஒன்றும் செய்யல. அது இன்னும் அதுகள் அவலம்பப்பட்டு ஆடுகள் எல்லாம் கடிச்சு சொன்னவர். அதில் அந்த ஐயாவோட காய்ச்சினால வேறு சொன்னவர். கேசரி வீதி வரைக்கும் போய் பார்ப்போம். என்ன சொன்னால்
இதில் இதுக்குள்ள இந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க வந்து ஆசைப்படுவாங்க இருக்க இடங்கள் பார்க்கணுன்றக்காக தான் இந்த பிரதேசம் வந்து நான். இது இவ்விடங்கள்ல நிறைய வீடுகள் இருக்கா? தொடர்ந்து வீடுகள் இருக்கு. ஆனால் அங்கால கேம்ப் இருக்கு. அவன் இது இருக்கு, அவன் கோயில் என்ன கோயில் சொல்றது, பீகாரே இருக்கு. பெரிய கொடூரமாக கட்டி வச்சிருக்கான். இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை. ஆனால் அவன் நாயல் வந்து ஆடுகளை கடிப்பு, அவன் இருந்து கொண்டே கடிப்பு, இது விட்டுட்டு போயே கடிப்பு. கல்லர் ஒரு பக்கம், அவன் இருந்ததை விட இப்போ கல்லர் ஆக்கின உள்ள வீடுகளே முடித்து கட்டி கொண்டு போகிறாங்க. அதுதான் ஒன்றுமே செய்ய முடியாத கட்டம். நாடஞ்சீர் வருதில்லை, மனிதரஞ்சீர் வருதில்லை, ஒன்றுமே சரி வருதில்லை. அதில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா? நரசிம்ம வைரவர் கோயில். ஓ, ஒன்றுமில்லை. நரசிம்ம வைரவர் கோயில் ஒரு விக்ரம் ஒன்றுமில்லை. அவன் இப்படி கூடாரம் அடித்து அதுக்குள்ளே தண்டை புத்த பெருமானை வச்சு தான் வணங்கி இருக்கிறான். உண்மைதான். நான் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது. ஒரு கல்லை வச்சுட்டு அதில் வித்தில பாக்கு கற்பூரம் சாம்பிராணி ஏதாவது புக்கையை அதை இதை செய்து அதில் படைச்சு கும்பிட்டுட்டு வாழது. இப்போ நான் தெரியுது அதுக்கு அவர் இல்லையாண்டு. அவர் இல்லாமல் நான் புத்த பெருமானுக்கு வச்சு தள்ளினேன். அப்போ தெரியாது. அப்போ நீங்கள் அது கேம்பு இருந்த நேரம் போய் கும்பிட்டுறீங்களா? ரோட்டில் ரோட்டிலே அந்த நீருக்கு வச்சுட்டு கும்பிட்டு வாரது. அப்போ விட்ட நேரம் தான் புல்லு போய் பார்த்தீங்க ஒன்றுமே இல்லை. அதைத்தான் நான் நினைக்கிறேன் நான். சரி அம்மா, சந்திச்ச சந்தோஷம், நன்றியா. ஓகேம்மா, சரி அம்மா, வாரம். ரைட். ஓமோ அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வைர கோயில் ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், வீட்டு ஆலமரமும் இப்படி முளைச்சிருக்கேன். வீட்டோட கேசரி வீதி நாங்கள் இப்போ போகிறோம். இதுக்குள்ளே வந்து ஆக்கள் வந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னம் இந்த இடங்கள் எல்லாம் மீள் குடியேற்றம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. பரவாயில்ல, இங்கே நிறைய வீடுகள் வந்துருக்கு. என்ன பிரதேசத்தில் ரோட்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க, வீடெல்லாம் கட்டி ஆக்கள் வந்துருக்குறாங்க. இந்தியாவில் அதிகமான ஆக்கள் இருக்கிறாங்க போலாங்கடா. ஏன்டா இந்தியாவில் ஃபுல்லாகவே ஒரு வீடுகளாக இருக்குது. இதில் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. என்னென்னு தெரியல, கடைக்கு மேலே அப்படியே பில்டிங் கட்டுறாங்க. இந்தியாவில் எல்லாம் வீடுகள் இருக்குது. பாருங்க, சில வீடுகளில் ஆக்கள் வர்றதே இல்லை, ஆக்கள் இல்லாமல் இருக்குது. வெறும் வீடுகளாகவும் இருக்குது. சில வீடுகளில் ஆக்கள் வந்துருக்குறாங்க. இதுபோல் நல்ல நல்ல காணொளிகள் வந்து உங்களுக்காக கொண்டு வருவோம். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமான ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.